بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين، أما بعد. فيا عباد الله، أوصيكم ونفسي أولا بتقوى الله، فقد قال الله تعالى في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اذكروا الله ذكرا كثيرا وسبحوه بكرة وأصيلا. صدق الله العظيم. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் எல்லாம் வல்ல அல்லாஹு தாலாவை ஆரம்பமாக புகழ்ந்து அவனின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றியோர் மீதும் அல்லாஹுவின் சாந்தி சலாம் உண்டாவதாக என்கின்ற பிரார்த்தனையோடு இறையோனின் இறை கட்டளைக்கு அடிபணிந்து அவனின் இறை இல்லமான அல்லாஹு தாலாவின் வீட்டிலே நவைத்துல் இஅ்திகாஃப் ஃபீ ஹாதல் மஸ்ஜித் லில்லாஹி தஆலா, அல்லாஹுவுக்காக வேண்டி அவனுடைய வீட்டிலே அமர்ந்திருக்கிறேன் என்கின்ற உயர்ந்த நியத்தோடு வீற்றிருக்கும் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் எவற்றையெல்லாம் தங்களுடைய வாழ்க்கையின் எல்லா நிலைகளிலும் எடுத்து வாழுமாறு இறை கட்டளை பிறப்பித்திருக்கின்றானோ அவ்வாறான விடயங்களை தங்களுடைய வாழ்க்கையின் எல்லா நிலைகளிலும் எடுத்து வாழுமாறும் எவற்றையெல்லாம் முற்றாக தவிந்து வாழுமாறு தடை விதித்திருக்கின்றானோ அவ்வாறான விடயங்களையும் தங்களுடைய வாழ்க்கையின் எல்லா நிலைகளிலும் இருந்து முற்றாக தவிந்து வாழ்ந்து கொள்ளுமாறு முதல் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வா என்னும் நல்லுபதேசம் புரிந்தவனா. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களை, இன்றைய நமது ஹுதுபாவின் கருப்பொருளாக நாம் அமைத்திருப்பது பல்வகை சதகாக்கள். நபிமணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்களில் சிலர் நபி அவர்களிடம் வருகை தந்து கூறினார்கள், அல்லாஹுவின் தூதரை, அதிக செல்வமுள்ளவர்கள் மிகுந்த நற்கூலிகளை சம்பாதித்துக் கொள்கிறார்கள். நாங்கள் தொழுகையில் ஈடுபடுவது போன்று அவர்களும் தொழுகையில் ஈடுபடுகிறார்கள். நாங்கள் நோன்பு நோட்பது போன்று அவர்களும் நோன்பு நோட்கிறார்கள். இன்னும் தங்களது தேவை போக மிகுதமாக இருக்குகின்ற செல்வத்திலிருந்து தர்மமும் செய்கிறார்கள். அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபா தோழர்களிடம் கேட்கிறார்கள், அல்லாஹு தஆலா உங்களுக்கும் தர்மங்கள் செய்யக்கூடிய வழிகாட்டல்களை அவன் வழங்கவில்லையா என்று சொல்லிவிட்டு ஒவ்வொரு தஸ்பீஹும் சுப்ஹானல்லாஹ் சதகாவாகும், ஒவ்வொரு தக்பீரும் அல்லாஹு அக்பர் சதகாவாகும், ஒவ்வொரு தஹ்மீதும் அல்ஹம்துலில்லாஹ் சதகாவாகும், ஒவ்வொரு தஹ்லீலும் லா இலாஹ இல்லல்லாஹ் அதுவும் சதகாவாகும், ஒரு நன்மையை ஏவுவதும் சதகாவாகும், ஒரு தீமையை தடுப்பதும் சதகாவாகும். நீங்கள் உங்களுடைய மனைவிமாரோடும் குடும்ப உறவில் ஈடுபடுவதும் சதகாவாகும் என்று அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபாக்களிடம் சொன்ன பொழுது அந்த சஹாபாக்கள் மீண்டும் கேட்கிறார்கள், அல்லாஹுவின் தூதரே, எங்களில் ஒருவர் தனக்கேற்படுகின்ற
உடல் இச்சையை நிறைவு செய்வதற்காக வேண்டி ஹலாலான முறையில் தன்னுடைய இல்லற வாழ்வில் இணைத்துக் கொண்ட ஒரு மனைவியோடு ஒருவர் குடும்ப வாழ்க்கை நடாத்துவதும் சதக்காவாக இருக்க முடியுமா என்று கேட்க போது நபி அவர்கள் சொன்னார்கள், எப்படி ஹராமான வழியில் ஒரு பெண்ணை அணுகுவதை இஸ்லாம் உங்களுக்கு தடை செய்திருக்கின்றதோ, அதை எப்படி ஹராம் ஆக்கி இருக்கிறதோ, அவ்வாறுதான் நீங்கள் ஹலாலான முறையில் இஸ்லாம் அனுமதித்த ஒழுங்கில் உங்களுடைய மனைவிமாரோடு நீங்கள் குடும்ப வாழ்வில் இணைந்து இருப்பது அதற்கும் நன்மை இருக்கிறது என்று அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி வைத்தார். முஸ்லிமில் வருகின்ற இந்த ஹதீஸ் அபூதர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நபிகளாருடைய இந்த ஹதீஸ் பல்வேறு விடயங்களை எங்களுக்கு தெளிவுபடுத்துகிறது. சஹாபாக்கள் எப்பொழுதும் நன்மை செய்கின்ற விடயங்களில் ஒருவரை ஒருவர் போட்டி போட்டுக் கொள்கின்ற அந்த பழக்கமுடையவர்களாக அவர்கள் இருந்தார்கள். உலக வாழ்வில் மர்மையை முன்னிலைப்படுத்தி அவர்களுக்கு கிடைக்குகின்ற அத்தனை வாய்ப்புகளையும் நன்மையாக மாற்றிக் கொள்கின்ற விடயத்திலே அவர்கள் குறியாக இருந்திருக்கிறார்கள் என்பதை நபி அவர்களின் சமூகத்தில் இந்த சஹாபாக்கள் வருகை தந்து முறையிட்ட இந்த சம்பவம் எங்களுக்கு சொல்கிறது. மக்காவில் இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் வந்த முஹாஜிர் சஹாபாக்கள் தான், அந்த ஏழை சஹாபாக்கள் தான் இப்படியான ஒரு விடயத்தை நபிகளாரின் சமூகத்தில் சொன்னார்கள் என்று ஹதீஸ்களை அறிஞர்கள் எங்களுக்கு தெளிவுபடுத்துகிறார். இங்கே அவர்கள் பொறாமை கொள்ளவில்லை. நாங்களும் தொழுகையில் ஈடுபடுவது போன்று அந்த சஹாபாக்களும் தொழுகையில் ஈடுபடுகிறார். ஒரே சஃபில் நின்று தோளோடு தோள் நின்று நாங்கள் தொழுவது போன்று அவர்களும் தொழுகிறார்கள். அதே போன்று நாங்களும் நோன்பு நோட்பது போன்று அவர்களும் நோன்பு நோட்கிறார்கள். இந்த வணக்க வழிபாடுகளில் நாங்கள் சரிசமமாக பயணிக்கிறோம். ஆனால் அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கி இருக்குகின்ற பொருளாதாரத்தை கொண்டும் அவர்களுடைய தேவைகள் போக மிகுதமாக இருக்குகின்ற பொருளாதாரத்தை அல்லாஹுவின் பாதையில் செலவு செய்கிறார்கள். இந்த வாய்ப்பு எங்களுக்கு இல்லாமல் இருக்கிறது. நாங்கள் ஏழை சஹாபாக்களாக இருக்கிறோம். எனவே அல்லாஹுவின் தூதரே, நாங்களும் அவர்களோடு இந்த விடயத்திலும் சமமாக நாங்கள் பயணிக்க வேண்டும். நாளை மறுமையில் அல்லாஹுவின் சன்னிதானத்திலே நாங்களும் அவர்களை போன்று உயர்ந்த தரஜாக்களை பெற்றுக் கொள்ள வேண்டும். அதற்கான வழியை காட்டுங்கள் என்று கேட்கிறார். அப்பொழுதுதான் அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹு தஆலா நாங்கள் மொழிகின்ற ஒவ்வொரு திக்ருகளும் சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் தூய்மையானவன், அல்லாஹு அக்பர், அல்லாஹ் மிகப் பெரியவன், அல்ஹம்துலில்லாஹ் எல்லா புகழும் அல்லாஹுவுக்கே, லா இலாஹ இல்லல்லாஹ் வணங்குவதற்கு தகுதியானவன் அல்லாஹ் மாத்திரம்தான் என்று அல்லாஹுவை தூய்மைப்படுத்துவதும் அவனை பெருமைப்படுத்துவதும் அவனை வாயார புகழ்வதும் ஏகத்துவத்தை நாங்கள் தைரியமாக சொல்வதும் இதுவும் சதகா. நீங்கள் உங்களுடைய நேரங்களை செலவழித்து இப்படியான இந்த திக்ருகளை நீங்கள் அதிகம் சொல்லுங்கள். அல்லாஹு தஆலா தர்மம் செய்த சதகாக்கள் செய்தவர்களோடு உங்களையும் இணைத்துக் கொள்வான். நீங்கள் இந்த விடயத்தை உங்களுடைய வாழ்க்கையில் கடைப்பிடியுங்கள் என்று அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஏழை சஹாபாக்களுக்கு வழிகாட்டினார். இன்று உலக வழக்கில் பொறாமை, எதற்காக இன்னொரு மனிதனின் மீது பொறாமை கொள்ள வேண்டும் என்கின்ற
எந்த விதமான வரையறையும் இல்லாமல் சிலர்கள் அவன் அழிந்து விட வேண்டும், அவனுடைய பொருளாதாரம் அப்படியே இல்லாமலாகிவிட வேண்டும், என்னை விட ஒரு படி மேலாக அவன் இருக்கக்கூடாது என்று சிலர்கள் இப்படி இஸ்லாம் அனுமதிக்காத முறையிலே இன்னொருவரை பார்த்து பொறாமை கொள்கின்ற இன்றைய கால சூழலில் இந்த அருமை சஹாபாக்கள் அவர்களிடம் செல்வம் இருந்துட்டு போகட்டும், அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த அந்த செல்வ செழிப்பை அவர்கள் அல்லாஹுவுக்கு பொருத்தமான முறையில் பயன்படுத்துகிறார்கள், அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. அவர்களுடைய குடும்பம், அவர்களுடைய மனைவி பிள்ளைகள், அவர்களின் பராமரிப்பில் இருப்பவர்களின் தேவை செலவு போக மிகுதமாக இருக்குகின்ற பொருளாதாரத்தை அல்லாஹுவின் பாதையிலே நல்ல வழியில் செலவழிக்கிறார்கள். அதில் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அவர்கள் தாராளமாக அதை செய்யட்டும். ஆனால் நாங்களும் நாளை மறுமையிலே அவர்களோடு இணைந்ததாக அவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்குகின்ற அந்த உயர்ந்த அந்தஸ்துக்களை, தரஜாக்களை நாங்கள் பெற்றுக் கொள்ள வேண்டும். இதற்கான ஏதும் மாற்றீடுகள் இருக்கிறதா என்றுதான் கேட்டார்கள். நபி அவர்கள் மிக அழகாக அவர்களுக்கு வழிகாட்டினார். இஸ்லாம் நன்மை செய்கின்ற விடயத்தில் ஒருவரை ஒருவர் போட்டி போடலாம் என்று சொல்கிறது. அல் குர்ஆனை கற்றுக்கொள்கின்ற விடயத்தில் ஒருவரை ஒருவர் போட்டி போடலாம், அந்த விடயத்தில் பொறாமை கொள்ளலாம் என்று அனுமதிக்கிறது. இரண்டு விடயங்களில் தான் இஸ்லாம் ஒருவரை பார்த்து இன்னொருவர் பொறாமை கொள்ளலாம் என்று அனுமதி அளித்திருக்கிறது. எனவே நன்மைகள் விடயத்தில் பொறாமை கொள்வோம். இவரை விட நான் அதிக தர்மங்கள் செய்ய வேண்டும், என்னிடம் பொருளாதாரம் இல்லாவிட்டாலும் இப்படி எங்களுடைய மார்க்கம் காட்டித் தந்த இந்த சின்ன சின்ன சதகாக்களில் ஊடாக நானும் அல்லாஹுவை நெருங்க வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே எங்களுடைய நாளாந்த வாழ்வொழுங்கை நாங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. அதனோடு இணைந்து நபி அவர்கள் சொன்னார்கள், நன்மை ஏவுவது சதகா, தீமையை தடுப்பது சதகா. நன்மை ஏவி தீமையை தடுக்குகின்ற பணி ஒரு சமூகத்தின் எழுச்சிக்கும் அதனுடைய உயர்வுக்கும் மிக முக்கியமான ஒரு விடயம். ஏன், நாளை மறுமையோடு ஒப்பிடுகின்ற பொழுது இந்த பணி இந்த பூமிக்கு மேலால் உலகம் அழிகின்ற வரை நடந்தாக வேண்டும். நபி அவர்களும் சஹாபாக்களும் செய்த பணி, அவர்கள் எங்களுடைய கரங்களில் அதை ஒப்படைத்திருக்கிறார்கள். அந்த பணியை நாங்கள் மரணிக்கின்ற வரை எங்களுடைய சக்திக்குட்பட்ட வகையில் நின்று நாங்கள் செய்ய வேண்டும். ஏதோ ஒரு வகையில் செய்யலாம். முதலில் நாங்கள் நன்மையை நாடுபவர்களாக, நன்மையான காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பவர்களாக, தீமையான விடயங்களிலே இருந்து எங்களை தவிர்த்துக் கொள்பவர்களாக எங்களை நாங்கள் ஒரு மீள் பரிசீலனை செய்து நன்மையான காரியங்களை அதிகம் செய்கின்ற, தீமையான விடயங்களிலே இருந்து தவிர்ந்திருக்குகின்ற இந்த விடயத்தோடு அடுத்து எங்களோடு மிக நெருக்கமாக இருப்பவர் மனைவி, எங்களுடைய பிள்ளைகள், எங்களுடைய பராமரிப்பில் இருப்பவர்கள். இவர்களிடம் நன்மையை எத்தி வைப்பதும் அவர்கள் செய்கின்ற பிழையான நடவடிக்கைகளை கேள்வி கேட்பதும் தடுத்து நிறுத்துவதும் அது எங்களுடைய பொறுப்பில் உள்ள விடயம். இதை யாரும் கேள்விக்குட்படுத்த மாட்டார். ஏனென்றால் நான் உடையளிக்கிறேன், உணவு கொடுக்கிறேன், இருப்பிடம் வழங்கி இருக்கிறேன், அத்தனையும் நான் பொறுப்படுத்த மனைவிக்கு அத்தனையும் நான் செய்கிறேன். இரவு பகலாக கண் விழித்து வேர்வை சிந்தி உழைக்கிறேன். எனவே எனக்கு பொறுப்பு இருக்கிறது. ஏனென்றால் நாளை மறுமையில் இந்த விவகாரம் அல்லாஹுவின் சன்னிதானத்தில் கேள்விக்குட்படுத்தப்படுகின்ற விவகாரம். ஒவ்வொரு கணவனும் தன்னுடைய மனைவி பற்றி விசாரிக்கப்பட இருக்கிறான். ஒவ்வொரு பெற்றோரும் தன்னுடைய பிள்ளைகள் தொடர்பாக விசாரணைக்குட்படுத்தப்பட இருக்கிறார். இந்த விடயத்திலே இருந்து யாருமே அசிரத்தையாக இருக்க முடியாது. ஏனைய விடயங்களை விட்டு விடுவோம்.
இது வீட்டின் முகாமைத்துவம். எனவேதான் நன்மை ஏவுவது சதகா, அதை எங்களுடைய மனைவியிலிருந்து தொடங்குவோம். தொழுகை கடமையாக்கப்பட்ட பொழுது அல்லாஹு தஆலா தன்னுடைய நபிக்கு கட்டளையிட்டான், வஅமுர் அஹ்லக பிஸ்ஸலாஹ், நபியே உங்களுடைய குடும்பத்தினருக்கு முதல் நீங்கள் தொழுகை ஏற்றி வையுங்கள். உங்களுக்கு அருகாமையில் இருந்து உங்களுடைய ஏகத்துவ பிரச்சார பணியை நீங்கள் ஆரம்பியுங்கள். அப்பொழுதுதான் நீங்கள் எதிர்பார்க்குகின்ற அந்த இலக்கை நீங்கள் அடைந்து கொள்ளலாம். உங்களிலும் உங்களோடு நெருக்கமாக இருப்பவர்களிலும் மாற்றம் வராமல் அதற்கு வெளியே நீங்கள் மாற்றத்தை தேடினால் அந்த மாற்றம் அது விரலுக்கு இறைத்த நீராகவே மாறும். எனவே முதலில் உங்களையும் உங்களை சார்ந்தவர்களையும் நீங்கள் சீர் செய்யுங்கள். அதன் பின்னர் அதற்கு வெளியே உங்களுடைய நன்மையை தீமையை தடுக்குகின்ற பணியை செய்யுங்கள் என்றுதான் அல்லாஹு தஆலா தன்னுடைய நபிக்கு வழிகாட்டினான். எனவே நன்மை ஏவுவதை எங்களுக்கு அருகாமையில் இருப்பவர்களிலிருந்து தொடங்குவோம். நாங்கள் செய்கின்ற வணக்க வழிபாடுகளை அவர்களையும் செய்யுமாறு தூண்டுவோம். எங்களுடைய வீட்டை இஸ்லாமிய வணங்கமல்கின்ற சூழல் நிறைந்த அல்லாஹுடைய அருள் இறங்குகின்ற வீடாக மாற்றுவதற்காக இந்த பணியை செய்வோம். அதே போன்றுதான் அவர்களிடம் ஏதாவது தவறுகளை கண்டால் மிக பக்குவமாக அவற்றை திருத்துவோம். இன்று சில குடும்ப தலைவர்கள் நடந்து கொள்கின்ற பிழைகளை தடுப்பதில் அவர்கள் எடுக்குகின்ற முடிவுகள் இறுதியிலே அந்த குடும்பம் அப்படியே சின்னாபின்னமாகி விடுகிறது. பிள்ளைகள் ஒரு புறம், கணவன் இன்னொரு புறம், மனைவி இன்னொரு புறம். ஏனென்றால் பெண்கள் என்பவர்கள் அவர்கள் பலவீனமானவர்கள். அவர்கள் வளைந்த எலும்பை போன்றவர்கள். அந்த எலும்பை திடீரென நாங்கள் நிமித்த நினைத்தால் அது அப்படியே உடைந்து விடும். அதற்கு சில படிமுறைகள் இருக்கிறது. இஸ்லாம் அதற்கு அழகான வழிகாட்டலை சொல்லி இருக்கிறது. அப்படியான படிமுறைகளின் ஊடாக மனைவியின் பிழைகளை நாங்கள் திருத்தி, பிள்ளைகளில் காணுகின்ற தவறுகளை திருத்தி அவர்களையும் அல்லாஹுவுக்கு பொருத்தமான வாழ்வொழுங்கை பின்பற்றுகின்றவர்களாக மாற்ற வேண்டிய தேவை இருக்கிறது. ஏனென்றால் நான் இந்த பொறுப்பில் இருந்து யாரும் விடுபட முடியாது. ஏனைய சமூகம் சார்ந்த நன்மை ஏவி தீமையை தடுக்குகின்ற பணியில் எங்களால் முடியாவிட்டாலும் இந்த பணியை நாங்கள் செய்தாக வேண்டும். நன்மை ஏவி தீமையை தடுக்குகின்ற பணி 3 படித்தரமாக அது நோக்கப்படுகிறது. ஒன்றும் எங்களுடைய கரங்களால் தடுக்கலாம், அல்லது எங்களுடைய உபதேசங்களால் ஒருவரை நாங்கள் திருத்தலாம், அல்லது நடைபெறுகின்ற தவறு நடைபெறுகின்ற இடத்திலிருந்து நாங்கள் ஒதுங்கலாம். இது இஸ்லாம் எங்களுக்கு காட்டித் தருகின்ற நன்மையை ஏவுகின்ற தீமையை தடுக்குகின்ற விடயங்களில் உள்ள படிமுறை. ஒருவருக்கு அதிகாரம் இருக்கிறது, அவரால் அவருடைய கரத்தினால் அவருக்கு இருக்கின்ற அதிகாரங்களை கொண்டொரு சமூக தீமையை தடுக்க முடியுமாக இருந்தால் அவர் அதை செய்ய வேண்டும். அல்லது முடியாவிட்டால் அவருடைய சக்திக்குட்பட்ட வகையில் அவரை அணுகி பக்குவமாக அவரை தனிமையில் அழைத்து அவர் செய்கின்ற பிழையை அவருக்கு உணர்த்தி அந்த பிழையிலிருந்து அவரை தடுப்பது. இதுவும் செய்ய முடியவில்லை, கையினால் தடுக்க முடியவில்லை, அது வேற ஃபித்னாக்களை சமூகத்தில் கொண்டு வரும். அல்லது நாட்டின் சட்டம் இறுக்கமாக இருக்கிறது, அங்கே எங்களால் அந்த பணிக்கு செல்ல முடியாது. அது சட்டத்துக்குள் நின்றுதான் அதை செய்ய வேண்டும். அடுத்த பணி எங்களால் அவருக்கு உபதேசம் செய்யலாம், அது செய்ய முடியுமான பணி. அதை செய்வதாலும் இருக்குகின்ற பிரச்சனை இன்னும் விஸ்வரூபம் எடுக்குமாக இருந்தால் அந்த பிரச்சனை நடக்கின்ற இடத்திலிருந்து நாங்கள் ஒதுங்குவது அது ஏற்றமானது. இது தீமையை தடுக்குகின்ற விடயங்களிலே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித் தந்த அழகான ஒழுங்குமுறை. எனவேதான்
நன்மை ஏவுவது சதகா, தீமையை தடுப்பது சதகா. இதை எங்களுக்கு முடியுமான அந்த சக்திக்குட்பட்ட வகையில் நாங்கள் இதை செய்தாக வேண்டும். அதே போன்றுதான் தனக்கு ஹலாலான முறையிலே மனைவியாக நான் அடைந்து கொண்ட அந்த பெண்ணோடு தனக்குரிய உடலுக்குரிய அந்த ஹக்கை நிறைவேற்றிக் கொள்வது அதுவும் சதகா. மேலும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் ஒரு ஹதீஸிலே சொன்னார்கள், ஒரு கணவன் தன்னுடைய மனைவிக்காக செலவழிப்பது சதகா, மனைவிக்கு ஒரு கவல உணவை வாயில் ஊட்டி விடுவது சதகா. இப்படி பல்வேறு வகையான சதகாக்கள் செய்வதற்கான வழிவகையில் சொன்னார். ஒரு முஸ்லிம் ஒரு மரத்தை நட்டி அல்லது ஒரு பயிரை விளைவித்து அதிலிருந்து ஒரு மனிதன் அல்லது ஒரு பறவை அல்லது ஒரு மிருகம் தன்னுடைய பசியை போக்கிக் கொள்ளுமாக இருந்தால் அதுவும் சதகா. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேலும் சொன்னார்கள், உங்களுக்கு மத்தியிலே இருவருடைய பிரச்சனை வருகிறது, உங்களிடம் நீதி கேட்டு வருகிறார்கள், அதை நீங்கள் சரியாக நீதமாக அந்த பிரச்சனைக்கு தீர்ப்பு சொல்வதும் சதகா. வருபவர்கள் உங்களோடு மிக நெருக்கமானவர்கள் என்பதற்காக மனச்சாட்சிக்கு விரோதமாக நீங்கள் நீதி செலுத்தாதீர்கள். அது யாராக இருந்தாலும் சரி, நீதியின் பக்கம் நில்லுங்கள், நீதம் செலுத்துங்கள், அதுவும் சதகா என்று சொன்னார்கள். நல்ல வார்த்தைகளை நீங்கள் பேசுங்கள், அதுவும் சதகா என்று சொன்னார்கள். இன்று வளர்ந்து வருகின்ற இளம் சந்ததிகள் ஆங்காங்கே பேசிக்கொள்கின்ற பேச்சு நடைமுறைகள் கவலை தருகின்ற செய்திகளாக இருக்கிறது. பாடசாலை மட்டத்திலும் பாடசாலைக்கு வழியிலும் வீதியின் ஓரங்களிலும் இளைஞர்கள் கூடுகின்ற இடங்களிலும் மிக மோசமான வார்த்தை பிரயோகங்களை பேசுகின்ற, பாவிக்குகின்ற, அதனுடைய பாரதூரம் விளங்காமல் பேசிக்கொள்கின்ற அப்படியான ஒழுக்கமற்ற நடைமுறைகள் எல்லாம் உருவாகி வருகிறது. இவற்றை பெற்றோர்களாகிய நாங்கள் எங்களுடைய குழந்தைகளுக்கு நல்ல வார்த்தைகளை பேசுங்கள். அதிகமாக மக்கள் கூடுகின்ற இடங்களில் நீங்கள் பேசுகின்ற வார்த்தைகள் 5 இருந்தால் அது 1 குறைத்துக் கொள்ளுங்கள். நல்லதை பேசுங்கள், தேவையான விடயங்களை பேசாதீர்கள் என்று வலியுறுத்த வேண்டிய தேவையும் இருக்கிறது. நாங்களும் நல்ல வார்த்தைகளை பேசுவோம், அதுவும் தர்மம். நபிமணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தொழுகைக்காக நீங்கள் உங்களுடைய வீடுகளில் இருந்து பள்ளிவாயலை நோக்கி எடுத்து வைத்து வருகின்ற ஒவ்வொரு எட்டுக்கும் சதகா இருக்கிறது. எனவே நீங்கள் வுது செய்து கொண்டு தொழுகைக்கு நடை பவனியாக நீங்கள் தொழுகைக்கு வாருங்கள். நீங்கள் எடுத்து வைக்குகின்ற ஒவ்வொரு எட்டும் சதகா என்று சொன்னார்கள். அதே போன்று தீங்கு விளைவிக்கக்கூடிய பாதையில் கிடக்குகின்ற ஒரு பொருளை அகற்றி விடுவதும் சதகா என்று சொன்னார்கள். எனவே இப்பொழுது மழை காலம் ஓய்ந்திருந்தாலும் அவ்வப்போது காலநிலை மாற்றத்தின் அடிப்படையிலே மழை பெய்து கொண்டிருக்கிறது. வீதி ஒழுங்குகளை கடைபிடித்து எங்களுடைய பிறையான ஒழுங்குகளை நாங்கள் ஒழுங்குபடுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. நீர் ஓடுகின்ற வடிகான்களை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. தொழுகைக்காக மக்கள் வீதிகளினால் சென்று வருகிறார்கள். இப்படியான பல்வேறு மோசமான நடவடிக்கைகள் கூட ஒரு சிலர்களினால் மேற்கொள்ளப்படுகிறது. வடிகான்களில் அசுத்தங்களை விடுகிறார்கள். ஏன் ஃபஜ்ர் தொழுகைக்காக வருபவர்கள் இந்த அநியாயத்தை செய்துவிட்டு செல்கின்ற இப்படியா நிகழ்வுகள் எல்லாம் ஆங்காங்கே நடக்கிறது. சகோதரர்களே, இது எங்களுடைய பிரதேசம், நாங்கள் வசிக்குகின்ற இடம், எங்களுடைய வீடு சுத்தமாக இருப்பது போன்று எங்களுடைய சுற்றுச்சூழலும் சுத்தமாக இருக்க வேண்டும். பிறருக்கு தீங்கி தருகின்ற எந்த விடயங்களையும் நாங்கள் ஈடுபடக்கூடாது. அவற்றிலிருந்து நாங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். இவைகளெல்லாம் சதகா. அதே போன்று காத்தான்குடி பள்ளிவாயல்கள் முஸ்லிம் நிறுவனங்கள் சம்மேளனம் மேற்கொள்கின்ற நோய் நிவாரண நிதி, அதற்காக வாராந்தம்
எங்களால் முடிந்த குறைந்த பங்களிப்பையாவது அந்த அப்படியான விடயங்களுக்கும் சதக்காவின் அடிப்படையிலே நாங்கள் செய்து வருகிறோம், தொடர்ந்து செய்வோம். அந்த பணி இன்னொருவரின் நோயை குணப்படுத்துவது, அது எங்களுக்கு வருகின்ற பாரிய நோய்களில் இருந்து எங்களை தடுக்கும். அஸ்ஸதகத்து ரத்துல் பலா, நீங்கள் செய்கின்ற சதக்காக்கள் உங்களுக்கு வருகின்ற முசீபத்துகள் பிரச்சனைகள் இருந்து உங்களை தடுக்கும் என்கின்ற நபிகளாருடைய ஹதீஸுக்கேற்ப சதக்காக்களை முடிந்த அளவு அதிகப்படுத்துவோம். இப்படியான சதக்காக்களையும் திக்ருகள் செய்து நன்மை ஏவி தீமையை தடுத்து இப்படியான விடயங்களிலும் ஈடுபடுவோம். அதே போன்றுதான் கல்வி பணிக்காக உதவி செய்வது சதக்கத்துன் ஜாரியா என்கின்ற அந்த விடயங்களில் உள்ளது. அவ் இல்மின் உன்தஃபஉ பிஹி, பிரயோசனமிக்க அறிவுக்காக பணியாற்றுவது என்கின்ற விடயத்தின் அடிப்படையில் காத்தான்குடி மத்திய கல்லூரியின் அதிபர் அதனுடைய ஆசிரியர் குலாம் நேற்று அகில இலங்கை ஜம்இயத்துல் உலமாவின் காத்தான்குடி கிளையோடு ஒரு உரையாடலை, அதாவது சந்திப்பை மேற்கொண்டிருந்தார்கள். அவர்களுடைய பழைய மாணவர் ஒன்று கூடல் இடம்பெற இருக்கிறது. எனவே அந்த பாடசாலையில் கல்வி கற்ற சகல பழைய மாணவர்களும் அந்த பாடசாலையின் முன்னேற்றம், அதனுடைய கல்வி வளர்ச்சி, அதனுடைய ஏனைய பௌதீக வள விடயங்களில் ஈடுபடுமாறு வலியுறுத்துமாறு அவர்கள் கேட்டுக்கொண்டதற்கிணங்க அந்த பாடசாலையில் கல்வி கற்ற நாங்களும் கல்விக்காக எங்களால் முடிந்த பணிகளை செய்வோம். அது ஆத்மீக கல்வி பெற்ற அல்லது லௌகீக கல்வி அடைந்து கொண்ட எங்களை, அதாவது உயர்த்தி விட்ட கல்வியில் எங்களை அது உச்சத்தை தொடை வைத்த அந்த கல்வி நிறுவனங்களை நாங்கள் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. எங்களால் முடிந்த பங்களிப்புகளை எங்களுடைய சக்திக்குட்பட்ட வகையில் பொருளாதார ரீதியாக அல்லது சிந்தனா ரீதியாக அல்லது கல்வி போதனை ரீதியாக என்று இப்படி நாங்கள் கற்ற எந்த பாடசாலைகளாக இருந்தாலும், ஆத்மீக கல்வி நிலையங்களாக இருந்தாலும், எங்களால் முடிந்த சக்திக்குட்பட்ட வகையில் அந்த கல்வி சமூகத்தோடு சேர்ந்து நாங்கள் பணியாற்ற வேண்டும் என்கின்ற விடயத்தையும் கேட்டு, அதாவது எதிர்வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை ஜனாசா நலன்புரி சங்கத்தினர் இரத்த தான முகாம் ஒன்றை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இதனை அதிலும் முடியுமான சகோதரர்கள் பங்களித்து தங்களுடைய உதிரம் கொடுத்து உயிரை காக்குகின்ற அந்த நன்மையை தேடித் தருகின்ற பணியிலும் நாங்கள் ஈடுபட்டு எங்களுடைய உலக வாழ்வில் சதக்காக்கள் செய்வதற்கு, நன்மைகள் செய்வதற்கு கிடைக்குகின்ற அத்தனை சந்தர்ப்பத்தையும் நாங்கள் பயன்படுத்தி அல்லாஹுடைய ரிலா என்கின்ற பொருத்தத்தை பெற்றுக்கொண்டு நாளை மறுமையில் அல்லாஹ் எங்களுக்காக தயார் செய்து வைத்திருக்கின்ற சுகந்தங்கள் நிறைந்த சுவனலோகத்தை அடைந்து கொள்வதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் நலருள் பாலிப்பானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد بلغ الرسالة وأدى الأمانة ونصح الأمة وجاهد في الله حق جهاده حتى أتاه اليقين. تركنا على محجة بيضاء ليلها كنهارها لا يزيل عنها إلا هالك. صلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا. أما بعد، فيا عباد الله اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. أيها المسلمون، الصدقة هي وسيلة عظيمة لدفع البلاء عن المسلم. إن أحسن الكلام كلام الله ملك الألام، فالله تعالى يقول وهو أصدق القائلين: فإذا قرأت القرآن فاستعذ بالله من الشيطان الرجيم. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اذكروا الله ذكرا كثيرا وسبحوه بكرة وأصيلا. بارك الله لي ولكم بالقرآن العظيم ونفعني وإياكم بهدى كتابه المستقيم. أقول قولي هذا واستغفروا إنه هو الغفور الرحيم. الحمد لله على إحسانه والشكر له على توفيق وامتنانه، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل وسلم على عبدك ورسولك سيدنا محمد صلى الله عليه وسلم.
وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فيا عباد الله اتقوا الله عز وجل وأطيعوا. واعلموا عباد الله إن الله تعالى يأمركم بالصلاة والسلام على حبيبه، حيث قال في كتابه العزيز: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد صاحب الحوض والمقام. اللهم صل على سيدنا محمد شفيع الأمة يوم الحساب. اللهم ارض عن ساداتنا الخلفاء الأربعة، سيدنا أبي بكر الصديق رضي الله عنه، سيدنا عمر بن الخطاب رضي الله عنه، سيدنا عثمان بن عفان رضي الله عنه، سيدنا علي بن أبي طالب رضي الله عنه، وأن نبينا حمزة والأباس رضي الله عنهما، وسبتيه الحسن والحسين، وأمهما فاطمة وأزواجه المطهرات، والأنصار والمهاجرين، سائر الصحابة والتابعين بإحسان إلى يوم الدين. اللهم انصرنا وانصر ولاة المسلمين، ثبتنا وإياهم بالصراط المستقيم. اللهم أعز الإسلام والمسلمين، ودمر أعداء الدين، واكفنا شر الظالمين. اللهم اغفر المؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات، إنك قريب مجيب الدعوات. اللهم أجرنا من النار، اللهم أجرنا من النار، اللهم أجرنا من النار، فإنها بئس الدار بئس المثوى بئس القرار. وأدخلنا الجنة مع الأبرار. ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان، ولا تجعل في قلوبنا غلا الذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. عباد الله يرحمكم الله، إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله العظيم الجليل الجبار يذكركم واشكروه يزدكم ويهدكم، ولذكر الله أكبر. والله يعلم ما تصنعون.